இவ்வளவு சீரியஸா வரைக்கும் ஏன் பேசாம இருந்தீங்க? முதல்லயே ஏன் எனக்கு சொல்லி அனுப்பல? நான் சாதாரண ஜுரம் நினைச்சு கஷாயம் வச்சு கொடுத்தேன். இன்னைக்கு திடீர்னு பேச்சு மூச்சு இல்லாம ஆனதுக்கு அப்புறம் தான் டாக்டர் உங்களுக்கு ஐசி. டாக்டர் சார், தாய் இல்லாத குழந்தை இவளுக்கு அப்பா அம்மா எல்லாமே நான் தான். இவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நான் உயிரோட இருக்க மாட்டேன் டாக்டர். கவலைப்படாதீங்க, என்னால முடிஞ்ச அளவுக்கு பாடுபட்டு நிச்சயமா குழந்தையை காப்பாத்துறேன். டாக்டர் சார், என் குழந்தை பிழைச்சிருவாளா? என் வம்சத்தை எப்படியாவது பிழைக்க வச்சிருக்க டாக்டர். கொஞ்சம் பேசாம இருக்கு. அப்பா, இனிமே கவலைப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. நல்ல வேலை, சரியான நேரத்தை என்ன கூப்பிட்டீங்க. இன்னும் 2 மணி நேரம் டிலே பண்றீங்க. அப்புறம் உங்க பொண்ண நான் என்ன அந்த ஆண்டவனாலேயே காப்பாத்திருக்க முடியாது. எனக்கு நீங்க தான் ஆண்டவன், பிரத்யட்ச தெய்வம். நீங்க செஞ்ச உதவிய இந்த ஜென்மத்துக்கு மறக்க மாட்டேன். நான் என்னைக்கு உங்க கால் செருப்பா இருப்பேன் டாக்டர். ஐயோ, பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க. நான் சாயந்தரமா வந்து பாக்குறேன். வரேன். சந்தியாவா? வாமா, நல்லா இருமா. கல்யாணத்துக்கு முன்னாடி அவசரமா? புகுந்த வீட்டுக்கு முதல்லயே வந்துட்டியான்னு கேட்டேன். கோயிலுக்கு எப்போ வரணும்னு நேரம் பார்க்கணுமாமா? என்ன பாக்குறீங்க? நேத்து உங்க மக என்னை பார்த்து சம்மதம்னு சொல்லாம போயிருந்தா இன்னைக்கு துக்கம் கேட்கத்தான் நீங்க என் வீட்டுக்கு வந்திருப்பீங்க. என்னம்மா சொல்றேன்? அழகா பிறக்க வச்ச ஆண்டவன் விதியில கோணல் பண்ணிட்டான். நான் செவ்வாய் தோஷம் பண்ணா என்ன பொண்ணு பார்க்க வந்த மாப்பிள்ளைங்க எல்லாம் தங்க உயிருக்கு ஆபத்துன்னு ஓடிட்டாங்க. என் பிள்ளைக்கும் தான் தோஷம் இருக்கு. தோஷத்துக்கு தோஷம் சரியாகும்பாங்க. 2 negatives make 1 positive இல்லையாமா? கரெக்ட். ராஜா மேல ரூம்ல இருக்கான், போய் பாரு. நான் காஃபி எடுத்துட்டு வரேன். நான் அம்மா வாக்கன்னு பயந்தே போயிட்டேன். நீங்க யாரு? நான் தான். தெரியலையா? நான் தான். நானே தான். எனக்கு ஞாபகம் வரலையா? ஜோக் பண்றீங்களா? நோ, முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட நான் ஜோக் எல்லாம் பண்றது கிடையாது. சாரி. ஏன் சாரி? நேத்து என்ன பொண்ணு பார்க்க வந்தீங்களே, அதுக்குள்ளவா? உங்களையா? பின்ன என்னப்பா இது? நேத்திக்கு நீ, நான், உங்க அப்பா எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போயிருந்தோம். தலை குனிஞ்சு உட்கார்ந்தவன் சந்தியாவை பார்த்த உடனே சம்மதம்னு தெரிவிச்சேன். நாங்களும் உங்க அப்பா அம்மாட்ட சொல்லி எல்லா ஏற்பாடும் பண்ண சொல்லிட்டோம். இப்ப அந்த பொண்ணுகிட்ட விளையாடுறியா? மை காட், சத்தியமா நான் பார்த்தது இந்த பொண்ணு இல்லம்மா. நான் பார்த்தது தேவியத்தான். அந்த ஒத்த ரோஜாப்பூ, அந்த சிரிப்பு, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தேவி தான் ஞாபகத்துக்கு வந்தா. சத்தியமா சொல்றேன், நான் பார்த்ததும் தேவியத்தான், சம்மதம் கொடுத்ததும் தேவிக்கு தான். இந்த பொண்ணு திடீர்னு நீங்க வந்து நின்னதும் எனக்கு அடையாளம் கூட தெரியல. இதான் முதல். எக்ஸ்கியூஸ் மீ, நான் உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணிருந்தா அதுக்காக. எப்பவோ தோக்குறவளுக்கு தான் கவலை இருக்கும். எப்பவுமே தோத்துட்டு இருக்கேன்னா அப்புறம் எனக்கு என்ன கவலை? இந்த கவலை, டிசப்பாயின்மெண்ட் இதெல்லாம் எனக்கு புதுசு இல்லை. ஆனா இந்த டிசப்பாயின்மெண்ட் இது எனக்கு ஸ்வீட் அண்ட் லாஸ்ட். வாட் யூ மீன் லாஸ்ட்னா? பின்ன என்னமோ சந்தையில மாட்டை நிறுத்தி பல்ல பாக்குறதும் அது வேண்டான்னு சொல்றது மாதிரி என்ன நிறுத்தி எல்லாரும் பாக்குறதும் வேண்டான்னு சொல்றதும். மாடா இருந்தா பாக்கட்டுமே நிப்பேன்.
ஆனா பொண்ணாச்சே, இதுக்கு மேல உயிரோட இருந்தா. Wait a minute. நான் மறுத்தேங்கிற ஒரே காரணத்துக்காக நீங்க சாவுதான் முடிவுன்னு தீர்மானம் பண்ணா உங்களை நான் சாக விட மாட்டேன். நானே உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன். தியாகின்னு பேர் வாங்கணுங்கிறதுக்காக இல்ல, உங்களுக்கு நான் துரோகியாக வேணாம். பொண்ணு பார்க்க வந்த இடத்துல கூட உங்களை பார்க்கும்போது தேவிதான் என் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கான்னா என்ன மன்னிச்சுங்க. தேவியை இந்த மனசுல நான் குடி வைக்கல, இந்த மனசே அவளுக்கு தான் சொந்தம். உங்க மனசுல தேவி இருக்கா? தேவிதான் இருக்கணும். அதிர்ஷ்டக்காரி தேவி. என் மனசுல இருக்கிறதெல்லாம் நான் திறந்து சொல்லிட்டேன். ஆனா நீங்க ஒண்ணுமே சொல்லாம போறீங்களே. தேவி அதிர்ஷ்டக்காரின்னு சொல்லிட்டேன், உங்க மனசையும் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் என்ன பதில் சொல்றது? சரி, நீங்க பதில் சொல்லுங்க, நான் பதில் சொல்றேன். எங்க அம்மா மேல ஆணையா சொல்றேன், நீங்க கல்யாணம் செஞ்சுக்கிட்டா தான் நானும் கல்யாணம் செஞ்சுக்குவேன். அப்படி இல்லாம நீங்க வேற ஏதாவது முடிவுக்கு போயிட்டீங்கன்னா, சரி இவ போயிட்டாலே நான் சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்குவேன் மாத்திரம் நினைக்காதீங்க. உங்க நம்பிக்கையை கெடுத்த பாவத்துக்காக சத்தியமா வாழ்நாள் பூரா நானும் பிரம்மச்சாரியாவே இருந்துருவேன். Hi baby. Hi. Thank you for coming. என்ன ராஜா, உடனே வான்னு டெலிபோன் பண்ண, என்ன சமாச்சாரம்? சாதாரண சமாச்சாரம் இல்ல. ஆ. இன்னைக்கு உங்க ஒரே ஆள் தலைமையில எனக்கும் தேவிக்கும் கல்யாணம். வேற எதுவும் பேசாதீங்க, கன்ஃபார்ம். என்ன சொல்ற, நிஜமாவா? நிஜம். ராஜா, 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 ஐயோ, ஐயோ, ராஜா, ராஜா, ஐயோ, ராஜா, 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 வாப்பா, நம்ம டாக்டர்கிட்ட போலாம் வாப்பா. தேவி அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். கம், கம். May we come in, doctor? Yes, come in. Thank you. Hello, baby. Hello, doctor. Hello, Raja. Hello. பரவாயில்லையே, என் பேரை கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கீங்களே. உன் பேரை என்னால மறக்க முடியாது ராஜா. Very easy name to remember. டாக்டர், ராஜா முன்ன மாதிரியே திடீர்னு ரத்த வாந்தி எடுத்துட்டான். ஓஹோ. ஏற்கனவே நீங்க ரிப்போர்ட் தரதா சொன்னீங்களே. ஆமா. ரிப்போர்ட்ல என்ன கம்ப்ளைண்ட் டயக்னைஸ் பண்ணிருக்காங்க டாக்டர்? அது அது அதுல வந்து நத்திங் சீரியஸ். நான் ஒரு மருந்து தரேன், கொஞ்சம் வரீங்களா? நீங்க உட்காருங்க. ராஜா, நீ இங்கேயா இருக்க? டாக்டர் என்ன சொன்னாரு? கவலைப்பட முடியாது, ஒண்ணு இல்லையா? நான் கவலைப்படலையே. இந்த மருந்து சாப்பிட்டா எல்லாம் சரியாயிடுமா? ஏன் ராஜா மருந்து தூக்கி எறிஞ்சிட்ட? புற்றுநோய்க்கு மருந்து கிடையாது சிஸ்டர். நீங்க டாக்டர் கூட பேசிட்டு இருந்ததை நான் உடனே கேட்டேன். இப்பவே எல்லா கண்ணீரையும் சிந்துறாதீங்க. நான் போகும்போது கொஞ்சம்
சார், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். இந்த விஷயத்த யாருக்கிட்டையும், முக்கியமா தேவி கிட்ட சொல்லிடாதீங்க. ப்ராமிஸ். ப்ளீஸ் சிஸ்டர், ப்ராமிஸ். மாப்பிள்ளைக்கு முன்னாடியே இருதய நோயா, எதையும் யாரும் சொல்லாம மூடி மறைச்சிட்டாங்க. பெண்கள் வீக் செக்ஸ்ங்கிறதுக்காக ஆண்கள் தங்களோட வீக்னஸ் சொல்லாம பெண்கள் லைஃப்ல விளையாடுறாங்க. ராஜா இருக்காரா? ஹலோ. இல்லம்மா, அவன் வெளியே போயிருக்கான். நீங்க யார் பேசுறீங்க? நான் தனசேகர் பேசுறேன். நீ யாரம்மா? நான் தான் தேவி பேசுறேங்க. அவர் இல்லையா? இல்ல, எங்கேயோ வெளியூர் போயிருக்காம்மா. வெளியூரா? எந்த ஊரு? எந்த ஊருன்னு தெரியல. ஏதோ ஃப்ரெண்ட்ஸோட பிக்னிக் போறேன் அப்படின்னா. ஏன் உங்ககிட்ட அவன் சொல்லலையா?